ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு கஞ்சி வச்சுருக்கோம். இது வந்து காட்டு யானை அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில் பனவெல்லம் போட்டு பாயாசம்னு சொல்லலாம், பனவெல்லம் கஞ்சின்னு சொல்லலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது உப்பு போட்டு குடித்தா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பனவெல்லம் போட்டு பண்ணியிருக்கேன். நைட்டே வந்து அரிசியை வந்து ஒரு கப் அரிசியை கழுவி ஊற வச்சுட்டேன். காலையில் குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வெடித்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதுலேயே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். அது ஓரளவுக்கு கலர் மாறி கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து பனவெல்லம் யூஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு பனவெல்லம் போட்டுருங்க. ஒரு 5-6 முந்திரியும் வந்து தேங்காய் எண்ணெயில் வறுத்து அதுலேயே ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் வந்து ஏலக்காய்லாம் போடல, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து பாயாசம்னு சொல்லலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் உப்பு போட்டு இதை குடிக்கும்போது ரொம்ப ராவாக இருக்க மாதிரி டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். பட் இப்படி குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பனவெல்லமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வெயிலுக்கு அதுவும் ரொம்ப நல்லது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டெலிஷியஸாக இருந்தது.